Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. உதயநிதி மீது 12 மணி வரைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், காவல்துறையிடம் தெரிவிக்க அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி அறிவுறுத்தியதாகவும் நம்ம செய்தியை பார்க்கின்றோம். நீதிமன்றத்தை திமுக நாடியுள்ள நிலையில் 12 மணி வரைக்கும் கைது செய்ய வேண்டாம், இதன் மீது நடவடிக்கை வேண்டாம் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நேச்சர் ஆஃப் தி அட்வைஸ் பற்றி சொல்லுங்கள், இந்த வழக்குடைய பின்புலத்தையும் இப்போது வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் பற்றியும் விரிவாக சொல்லுங்கள் சுரேஷ். வணக்கம். அதாவது நேற்று தஞ்சாவூர்ல நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் அவமதிக்கும் வகையில பேசினார் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கு சம்பந்தமா அவருக்கு எதிரான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டின் போது அவரை கைது செய்ய அதிகாரிகள் முன் வந்திருக்கிறார்கள். நாளை சட்டமன்றம் துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவரை சட்டமன்றத்தில் நடவடிக்கைகளில் பங்கேற்க விடாமல் தடுக்கும் வகையில இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் முன்ஜாமீன் வழங்கக்கூடிய இந்த மனு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முறையிட்டார்கள். இதை கேட்ட நீதிபதி இந்த வழக்கை பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். இந்த நிலையில அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ரொம்ப துரிதமாக இருப்பதாகவும் அதனால் உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் முறையீடானது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவை, அதாவது உதயநிதிக்கு முன்ஜாமீன் கேட்ட அந்த மனுவை பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். அது வரைக்கும் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தும்படி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவானது இந்த பிற்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.